சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு அதிகாரம் 7வது அதிகாரம் 7 உங்களுக்கு வாசிக்கேன். மத்தேயு 7வது அதிகாரம் 7லேருந்து உங்களுக்கு வாசிக்கேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏசப்பா என்ன சொல்லுதாருன்னா, அந்த புதிய வருஷத்தில் நீங்கள் கேளுங்க என்று சொல்லுதார் ஏசப்பா. ஏசப்பாட்ட என்ன வேணும் என்று கேளுங்கள் என்று சொல்லுதார். தட்டுங்கள் என்று சொல்லுதார், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுதார். ஆமாம், நீங்கள் தட்டுங்க, ஏசப்பாவை தேடி கதவை தட்டுங்க, உங்களுக்கு திறந்து கொடுப்பார் ஏசப்பா. அந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு அடைச்ச கதவெல்லாம் உங்களுக்கு திறந்து கொடுப்பேன் என்று சொல்லுதார். காரியம் சித்தியோ கத்தரால் வரும்னு சொன்னது போல் அவரால் தான் எல்லாம் வரும். நம்ம செய்த பாவம் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து நமக்காக அவர் வாழுதார். நமக்காக ஜீவனை விட்டு திருப்பி உயிரோடு வந்திருக்கார். எதுக்காக? நமக்காக. நீங்கள் கேளுங்க, என்னன்னாலும் ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா எங்களுக்கு இறங்குங்க, மனம் இறங்குங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று ஏசப்பாட்ட கேளுங்க. அவர் கல்லான மனிதர்கள் கிடையாது, அவர் பாசமான தகப்பன். உங்கள் இதயத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே அவர் உங்களுக்கு நினைத்ததை, இதயத்தில் நினச்சதை உங்களுக்கு உதவி செய்வேன் என்று இந்த செபத்து மூலம் பேசுகிறார். நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் என்ன தேவைக்காக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்களோ, செவிச்சு கொண்டு இருக்கீங்களோ, உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களோட பேசுகிறார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். திருமண காரியமாக இருந்தாலும் சரி, பண காரியமாக இருந்தாலும் சரி, படிப்பு காரியமாக இருந்தாலும் சரி, நோய் காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். தட்டுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்கிறார் ஏசப்பா. இந்த செபத்து மூலம் பேசுகிறார். இந்த செபத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.